ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வரைவு திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை அமெரிக்கா இன்றைக்கு விடுத்திருக்கிறது. ஏன்னா காசாவினுடைய சமாதான ஒப்பந்தம் என்பது ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒப்பந்தமாக இருக்கிறது. எனவே அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுதான் காசாவில் நம்ம அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு சீனாவும் ரஷ்யாவும் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவுக்கான அமெரிக்காவினுடைய அமைதி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் காசாவுடைய அமைதி திட்டம் தொடர்பான புதிய வரைவு தீர்மானத்தை ஐநாவிலே அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சிலில் சமர்ப்பிக்கிற போது செக்யூரிட்டி கவுன்சிலில் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டோவை பயன்படுத்த இருக்கின்றன என்கிற தகவல்கள் தற்போது புரிந்து கொள்ள முடிகிறது. எதற்காக இந்த காரணங்களை சொல்கிறார்கள், எதற்காக இந்த முடிவுக்கு சீனா செல்கிறது என்கிற கேள்விகள் எழுந்தாலும் அதற்குரிய பதில்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் காசாவுக்குள்ள ஒரு சர்வதேச படை என்கிற பெயரில் அமெரிக்கா மீண்டும் காசா மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை முடிவை எடுக்க போகிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை எப்படியாவது அடக்க வேண்டும், ஆயுதங்களை இல்லாதொழித்து இஸ்ரேலுடைய ஆளுகைக்கு கீழாக ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளாக காசாவை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நுட்பமான திட்டமாக இந்த திட்டம் இருக்கிற காரணத்தினாலேயும் இந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கலாம். இந்த திட்டம் கண்டிப்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. அப்படி பெறுகிற போது இவர்கள் வீட்டோவை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இது பாஸ் ஆகாது. எனவே அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்தை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்தில் செயல்பட்டு வருகிற வெஸ்ட் பேங்க்ல பாலஸ்தீனம் சார்பாக செயல்பட்டு வருகிற வங்கிகள் பேங்குகளுடனான அனைத்து தொடர்புகளையும் இஸ்ரேல் துண்டிக்க இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை விடுத்திருக்கிறார்கள். எதிர்வருகிற 6 மாதங்களுக்குள்ளாக இந்த துண்டிப்பு நிகழலாம் என்றும் இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. இந்த துண்டிப்பு நிகழ்ந்தால் மிகப்பெரியதொரு கஷ்டத்திற்கு பாலஸ்தீனம் தள்ளப்படும். ஏன்னா பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு சுயமாக ஒரு பேங்கை இயக்க முடியாது, இஸ்ரேலுடைய பேங்கோடு இணைந்துதான் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அடிமைத்தன வேலை என்று சொல்லி பாருங்க. இதெல்லாம் எதிர்த்து தான் அந்த தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்பதை புரிந்து கொண்டோம் என்றாலே அவர்களுடைய பகுதி எவ்வளவு நியாயமானது என்பது தெரியும். இப்படி இருக்கிற சூழல்ல பாலஸ்தீனம் சார்பாக பாலஸ்தீன மக்களுடைய சொத்துக்கள் பாலஸ்தீன வங்கிகளில் 27 பில்லியனுக்கு அதிகமான பெறுமதி உடையதாக இருக்கிற போது எதிர்வருகிற 6 மாதங்களுக்குள்ளாக பாலஸ்தீன பேங்குகளுடனான அனைத்து தொடர்புகளையும் இஸ்ரேல் துண்டிக்க இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. இப்படி துண்டித்தால் பாலஸ்தீனம் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கும். குறிப்பாக